இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரை என்ற போர்வையில் மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய முகமூடிகளை தோலுரித்து காட்டக்கூடிய வகையில் முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தீவிர நடவடிக்கை, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் வரை அவர்களுடைய மக்களுடைய குரலாக இன்று ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையை ஏவி தமிழ்நாடு வாணிப கழகத்தில், டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை என்ற பெயரில் அங்கு நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களில் பல்வேறு முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் பதியப்பட்ட குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முதல் தகவல் அறிக்கை எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரம் முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் அந்த பிரஸ் ரிலீஸ் பார்த்திருப்பீங்க. அது எந்த வருஷம் போட்ட எஃப்ஐஆர், என்ன மாதிரியான எஃப்ஐஆர் என்பது முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல பணியிட மாற்றங்கள் என்பது, அந்த பணியிட மாற்றங்கள் என்பது அவருடைய குடும்ப சூழ்நிலை, மருத்துவ காரணங்கள், இப்படி அடிப்படை காரணங்களுக்காக நிறுவனத்தால், டாஸ்மாக் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய பணியிடை மாற்றங்கள். அதில் எந்தவித தவறுகளும் இல்லை. ஆனால் தவறுகள் நடந்ததைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். அதேபோல டிரான்ஸ்போர்ட் டெண்டரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு கொடுக்கப்பட்ட ஒரு டெண்டர். அதில் எந்த விதமான முறைகேடுகளோ மாற்று கருத்திற்கோ இடமில்லை. அதில் அவர்கள் ஆவணங்களை எடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கும் பாட்டில் கொள்முதலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வணிகம் சம்பந்தப்பட்ட அது என்பது எங்களுடைய நிறுவனத்திற்கு வெளியில். ஒரு நிறுவனம் பல்வேறு அரசு அலுவலகங்களில் டெண்டர் எடுக்கலாம், அதற்கான பணிகளை செய்யலாம். ஆனால் அந்த நிறுவனங்கள் வெளியில் அவர்களுக்குள்ளாக வரவு செலவு, அவர்களுக்குள்ளான அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏதோ டாஸ்மாக் நிறுவனத்தில் அதன் மூலமாக வரப்பெற்ற அந்த பணத்தின் மூலமாக கூடுதலான கொள்முதல் ஆணைகளை பெற்றதைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். உள்ளபடியே இந்த 4 ஆண்டு காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை பார் டெண்டராக இருந்தாலும் அது முழுவதுமாக ஆன்லைன் டெண்டராக மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகள் எடுத்து முழுவதும் இப்ப பார் டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனா மாறிடுச்சு. அதேபோல என்-டு எண்டை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது 24 மாவட்டங்களில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 1000 கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 1000 கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னதாக ஒருவர் பேட்டியிலே 1000 கோடி என்று சொல்லுகிறார். பின்னர் அமலாக்கத்துறை அதே 1000 கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு 1000 கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த இதில் 1000 அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன். மக்களுக்கும் அது நன்றாக தெரியும். எனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் என்பதை எங்களுடைய டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை, அரசை பொறுத்தவரை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உள்நோக்கத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா இன்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் கூட ஒரு நேரத்தில் 1000 கோடி, இன்னொரு நேரங்கள்ல 40,000 கோடி இருக்காங்க. இது சினிமா படத்தில் வரவில்லை, 1000, 2000, 3000 அந்த மாதிரி கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன நடைமுறைகள் இருந்ததோ அந்த நடைமுறைகள் எல்லாம் இப்பொழுது மெருகேற்றப்பட்டு கூடுதலாக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து டாஸ்மாக் நிறுவனம் இப்பொழுது புதுப்பொலிவுடன் இன்னும் நாம் செயல்படுத்த வேண்டிய பணிகளும் இருக்கின்றன. எனவே எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு டெண்டர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கொள்முதலை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடைசி 3 மாசம் என்ன விற்பனை ஆயிருக்கு, அதுல கடைசி மாசம் என்ன விற்பனையா இருக்கு, இது ரெண்டையும் எடுத்து ஆவரேஜ் எடுத்து அதுதான் நாங்க கொள்முதலுக்கான உத்தரவுகளை டாஸ்மாக் நிறுவனம் வழங்கும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது முழுக்க நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு புதிய நடைமுறையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கடைசி 3 வருஷம் ஒவ்வொரு பிராண்டும் என்ன சேல் ஆகுது, மக்கள் என்ன பயன்படுத்தி இருக்காங்க, அதுல கடைசி மாசம் என்ன பயன்படுத்துங்க, ரெண்டையும் ஆவரேஜ் எடுத்து தான் கொள்முதலுக்கான உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. எனவே யாருக்கும் இந்த கொள்முதலை பொறுத்தவரை சலுகைகள் காட்டப்படுவதில்லை.
யாருக்கும் கூடுதலோ குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுவதில்லை, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது. எனவே இந்த அவருடைய அறிக்கையை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு தவறுகளும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறவில்லை. எனவே அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வாணிப கழகம், டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும். 2 நாட்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை சரியா 1000 கோடின்னு சொன்னாரு சார், எப்படி சார்? அதைத்தான் இப்ப நான் சொன்னேன். ஒருவர் முன்னதாக 1000 கோடின்னு சொல்றாரு, பின்னாடி அமலாக்கத்துறை அதே எண்ணிக்கை 1000 கோடி அப்படிங்கறத பதிவிட்டு சொல்றாங்க. பொதுவா ஒரே ஒரு கருத்து, இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான அனைத்து தரப்பட்ட மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைகள் நிறைவேற்று இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ரைடு நடத்தினாங்க, முடிஞ்சு இப்ப எத்தனை நாள் ஆச்சு? அது ஏன் நேற்று மாலை அந்த அறிக்கையை வெளியிடணும்? இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அரசின் சார்பில் முதலமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மக்களிடத்தில் தவறான ஒரு விஷம பிரச்சாரமாக மக்களிடத்தில் மூடி மறைப்பதற்காக ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக நேற்று மாலை அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை நிதிநிலை அறிக்கையிலே மக்களிடம் மறைப்பதற்கான அந்த முயற்சிகள் ஒருபோதும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்காது. எனவே முதலமைச்சர்கள் இந்த மும்மொழி கொள்கை, தொகுதி வரையறை, இது ரெண்டையும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அடித்தட்டு மக்கள் வரை எடுத்து சென்றிருக்காங்க. முதலமைச்சருடைய ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த குரல் அடித்தட்டு மக்கள் வரை, கிராமத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரை சென்று மக்களுடைய குரலாக, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமலாக்கத்துறையை ஏவிட்டு இது போன்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு முயற்சிகள். ஒரு குறிப்பா ஒன்று சொல்றேன். தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய நம்பிக்கை, முதலமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்ட மாதிரி கேள்வி. முதல்ல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு 1000 கோடின்னு, அதையே பின்னாடி அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் 1000 கோடி என்று பதிவிடுகின்றார்கள். அதுல 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.